நைட்டு 10 மணிக்கு ஒரு கிளைண்ட் மெசேஜ் பண்ணி தாய்லாண்டில் டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளான் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. வணக்கம் நண்பர்களே, 10K ஃபாலோவர்ஸ்க்கான சேலஞ்சில் எனக்கு எபிசோட் நம்பர் 17. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது, அதையே நம்ம மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் கனெக்ட் பண்ணலாமா சார்னு மெசேஜ் பண்ணுங்க. 12 மணிக்கு கால் கனெக்ட் பண்ணிட்டு அவருக்கு ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக படுத்தாச்சுங்க. காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு நைட்டு செய்யாமட்ட வேலையில் காலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம உடம்புக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு மாப்போட ஆரம்பிச்சாச்சுங்க. என்னோட தலை வேற பாத்திரம் வளர்க்குற நாரை விட ரொம்ப மோசமா இருக்குங்க. அதனால தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு இருந்தேங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு சாப்பிட கிளம்பியாச்சுங்க. அங்க போய் பார்த்தா ஹோட்டலில் சரியான கூட்டம், நம்ம கிளைண்ட் வேற வந்துருவாங்க. அதனால பக்கத்திலே ஒரு கோயில்ல மோர் ஊத்துனாங்கன்னு சொல்லி மோரை குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. ஒரு வழியா நம்ம கிளைண்ட் வந்து அவங்க செலிப்ரேஷன் முடிஞ்சதும் வண்டி எடுத்துட்டு சாப்பிட நம்ம அக்கா கடைக்கு போயாச்சுங்க. வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அடுத்த கிளைண்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருங்க. ஒரு வழியா அந்த கிளைண்ட் வந்து அவங்க செலிப்ரேஷன் முடிச்சதும் நேற்று நைட் நம்ம பேசின கிளைண்ட் கிட்ட ஒரு மீட்டிங் இருந்துச்சுங்க. அதுக்கான ப்ராசஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு ஷாம்பு வாங்க போயிடுச்சுங்க. ஷாம்பு வாங்கிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து ஜம்முன்னு ஒரு சொக்காவை போட்டு உட்காந்தாச்சுங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்ண கிளைண்ட்டோட ஒரு கால் இருந்துச்சுங்க. அந்த காலை பேசி முடிச்சுட்டு துணி துவைக்கிற வேலையை பார்க்க கிளம்பியாச்சுங்க. துவைச்ச துணியெல்லாம் மேலே எடுத்துட்டு போய் காய போட்டு வந்து வண்டி எடுத்துட்டு தொழுவு கிளம்பியாச்சுங்க. லைட்டா பசிக்குதுன்னு பார்த்தா ஒரு கொலாப்புட்டு கடை வேற கண்ணுக்கு தென்பட்டுச்சுங்க. போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு வேண்டி திங்ஸை பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு வழியா 11:30 மணிக்கு பஸ் ஏறி ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.